Satyabhama Institute of Science and Technology, Chennai. மூத்த குடிமக்கள், கண் பார்வை, உடல் இயக்க குறைபாடு உள்ள வாக்காளர்களுக்கு தேர்தல் நாளன்று பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதற்கு இலவச பயணச்சீட்டு வழங்குவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். முழு தகவல்கள் என்ன பாஸ்கர்? மூத்த குடிமக்கள், கண் பார்வை குறைபாடு இருக்கிறவர்கள், அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள் இவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால் தேர்தல் நாளன்று பொது போக்குவரத்தை இலவசமாக பயன்படுத்தலாம். அதற்கு இலவச பயணச்சீட்டு என்பது தேர்தல் ஆணையம் மூலமாக வழங்க அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. பொது போக்குவரத்து வசதி இல்லை என்றால் அவர்கள் வசிக்கும் இடத்திலிருந்து வாக்குச்சாவடிக்கு இலவசமாக அழைத்து வருவதற்குண்டான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தகுதி இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்காக 1950 என்ற எண் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் இது குறித்தான நாங்கள் போக்குவரத்தை பயன்படுத்த இயலாது, இதன் காரணமாக வாகனங்களை அனுப்பி வைத்தால் நாங்கள் வாக்களிப்பதற்குண்டான வசதியாக இருக்கும் என்பதை கோரிக்கையாக முன்வைத்தால் இந்த மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கண் பார்வையற்றோர் இவர்களெல்லாம் கோரிக்கை வைத்தார். மாவட்ட தேர்தல் அதிகாரி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு அவர்கள் வாகனங்களை ஏற்பாடு செய்து தருவார்கள். இதன் மூலமாக அவர்கள் வாக்களிக்கலாம். இதற்குண்டான நடவடிக்கையாகத்தான் தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதனால் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். பொது போக்குவரத்து இல்லை என்றால் 1950 என்ற எண்ணை தொடர்பு கொண்டால் உடனடியாக அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வாகனங்களை அனுப்பி வைத்து அவர்கள் வாக்களிப்பதற்கு கொண்டாட நடவடிக்கையில் தேர்தல் ஆணையம் ஈடுபடும் அப்படிங்கிறத தலைமைச் தேர்தல் அதிகாரியுடைய அறிவிப்பாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். Satyabhama Institute of Science and Technology, Chennai.